ஏற்கனவே நான் ஒரு சரண்டர்ல லைஃப் அண்ட் டிஸ்லைஃப் இல்லாமல் இருக்கும்போதே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதிலே எளிதாக தானாக நடப்பது புரிகிறது. அதுவே 100% நான் சரண்டர்ல இருந்தா சூப்பராக அந்த நிகழ்வுகள் நடக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்ப 100% சரண்டர் ஆவதற்கு நான் என்ன செய்யணும்? அதுவும் அந்த முக்கியமா அந்த பிரச்சனைகளை தீர்வு காணும் போது நான் 100% சரண்டர் அப்படின்னு கேட்டா, அது ஏற்கனவே அவர் மேல பாவத்தை வளர்த்துக்கணும். எத்தனையோ பிளஸிங்ஸ் நம்ம கொடுத்துருக்காரு. ஸோ அந்த பாவத்தை வளர்த்துட்டே இருக்கணும்ட்டு நேற்று கேள்வியும் இது அடங்கும். ரெண்டாவது சொல்லும்போது இப்ப பிரச்சனை தீர்வு பண்ணணும், நான் ஆக்ஷன் பண்ணணும், பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டும், அதாவது அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ண வேண்டும். ஸோ அதை ரிசீவ் பண்ணணும், ரியாக்ட் பண்ணணும், இந்த 2 வேலை நடக்குது. ஸோ அது மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ். அதுக்கு பெட்ரு சரண்டு போறதுன்னு ஒரு அறிவு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா சரண்டர் வந்துடும். நம்ம நினைச்சுக்கிட்டோம் சரண்டர் சாதாரண விஷயம் அப்படின்னு. நம்ம தான் என்ன ஒரு 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 பெரிய ப்ராப்ளம் இருக்கு. வாட் இஸ் ப்ராப்ளம் அப்படின்னு பாதி பேருக்கு தெரியாது. நம்ம ஒரு கிளாஸே எடுத்திருக்கோம், ரவுண்ட் தி ப்ராப்ளம். அப்ப உனக்கு என்ன ப்ராப்ளம், அப்ப உனக்கு என்ன ப்ராப்ளம், உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது முதல்ல கண்டுபிடி. அதுக்கப்புறம் அடுத்து பார்த்துக்கலாம். ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கவே தெரியாது. அதுக்கப்புறம் பெரிய வேலை சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் அதை டீல் பண்ணும்போது லிசனிங் ஸ்கில் வேணும். அதுக்கப்புறம் அந்த லிசனிங் நல்லா உள்வாங்கிட்டு அதை நான் வெளிப்படுத்தணும். அஹிம்சை வாசிகள் லட்சணத்துல இத்தனை ப்ராசஸ் இருக்கு. இத்தனை ப்ராசஸ்லயும் ஈகோ இல்லாம விருப்பம் இருக்கு இல்லாம நான் தெளிவா பண்ணிடுவேன்னு ஒருத்தன் நினைச்சானா அது அகங்காரம். அதுக்கு நிம்மதி சரண்டர் ஆயிட்டோம்னா ஈஸியா போறது அப்படிங்கறது என்ன. ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கவே தெரியாது. உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனா தான் பையனை ஊசி போட காலையில ஊசியும் இருக்கு கையில, வாங்கியாச்சு ஊசி, அந்த ஊசி மருந்து எல்லாம் வாங்கியாச்சு. நாளைக்கு டெய்லி 3 ஊசி போடணும், ஒரு ஊசி போட்டாச்சு. நாளைக்கு காலையில ஒரு ஊசி போட்டு போமான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஊசியும் மருந்து எல்லாம் இதை கையில தான் இருக்கு. இப்போ மறுநாள் காலையில 10 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இப்போ மறுநாள் காலையில 10 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்ட்டு எந்திரிச்சு அவன் முடிவு பண்ணும்போது அவங்க அப்பா வீட்டில் இருக்கிற பார்த்தா அப்பா வண்டி எடுத்துட்டு போயிட்டாரு. அப்பா வண்டி எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்ன உடனே பயங்கர கோபம். ஹாஸ்பிட்டல் போகணும்னு தெரியும்ல, அவராட்டி வண்டி எடுத்துட்டு போனா இப்போ நான் எதில் போவேன் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மேல பயங்கர கோபம் கொந்தளிப்பு வருது. ஆனா உண்மையில அவளுக்கு ப்ராப்ளம் அப்பா வண்டி எடுத்துட்டு போனதில்லை, தான் குழந்தைக்கு ஊசி போடணும். ஆனா அதை மறந்துடுது, ப்ராப்ளத்தை மறந்துட்டு அப்பா மேல கோவம் வருது. உடனே அப்பாவுக்கு போன் அடிக்கிறா, நான் வெளியே இருக்கமா வர முடியாது. அப்புறம் மறுநாள் அடுத்து மாமனாருக்கு போன் பண்ண வேண்டியது. மாமனாருக்கு வண்டி எடுத்துட்டு போயிட்டாரு வெளியே, பயங்கர டென்ஷன். அடுத்து ஃப்ரெண்டுக்கு போன் பண்றா, இல்லப்பா நான் வெளியே இருக்க முடியாது, பயங்கர டென்ஷன். அன்னைக்கு டென்ஷன்ல மண்டெல்லாம் காஞ்சு பிரச்சனை ஆகி, எப்பா என்னை யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, இவங்கெல்லாம் மனிதர்களா மூடர்கள், என் குழந்தைக்கு ஊசி போடணும், ஆனா இவங்க வண்டி எடுத்துட்டு போட்டாங்க, ஆஹா ஓஹோன்னு ஆழ்பாரம் பட்டி கதறி அழுகிறா ஒருத்தி. ஆனா இன்னொருத்தி அவ ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சவ என்ன பண்றா, டக்குன்னு எந்திரிக்கிறா, அதே 10 மணிக்கு அப்பா வண்டி எடுத்துட்டு போயிட்டாரு. அப்பா வண்டி எடுத்துட்டு போயிட்டாரா, ஆனா எனக்கு இப்ப என்ன ப்ராப்ளம், அப்பா வண்டி எடுத்துட்டு போனது ப்ராப்ளம் இல்லை, ஊசியை போடணும், அதுதான் எனக்கு ப்ராப்ளம். அப்ப ஊசியை போடுறதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறா. அப்பா மேல கோபம் எரிச்சல் இல்லை, ஏன்னா அந்த ப்ராப்ளம் நமக்கு இல்லை. அப்பாவை திருத்த வேண்டிய எனக்கு இல்லை. எனக்கு இப்ப ப்ராப்ளம் அப்பாவை திருத்த வேண்டியது இல்லை, எனக்கு இப்ப ப்ராப்ளம் ஊசி போடணும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அப்பாட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா, நீங்க எப்படி வண்டி எடுத்துட்டு போலாம், உங்களுக்கு அறிவு இல்லையா, இன்னொருத்தி அப்பாவை திருத்திட்டு இருக்கா. உனக்கு ப்ராப்ளம் அப்பாவை திருத்துறதா ஊசி போடுறதா தெரியாது, ப்ராப்ளத்தையும் மறந்தாச்சு. இவ கரெக்டா அப்பாவை மறந்துட்டா, ஏன்னா அப்பாவை திருத்த வேண்டி நமக்கு ப்ராப்ளம், நம்ம பையனுக்கு ஊசி போடணும். நேரா மாமனாருக்கு அடிக்கிறா, மாமனார் அதே தான் சொல்றாரு, மாமனார் திருத்த வேண்டிய எனக்கு வேலை இல்லை. உடனே அவ இன்னொருத்தி என்ன பண்றா, அப்பாண்டையும் திருத்தி சண்டை போட்டு டென்ஷன் ஆகி மாமனாரையும் திருத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவ என்ன பண்றா, டக்குன்னு ஃப்ரெண்டுக்கு போன் அடிக்கிறா, ஃப்ரெண்டு இல்லை, முடிஞ்சு போச்சு. அப்ப அவ என்ன பண்றா, இந்த 3 பேர்த்தையும் கோவப்பட்டு சண்டை போட்டு அவங்களை திருத்துறதுல எனர்ஜிலாம் லாஸ் ஆகி டென்ஷன் ஆகி வீட்டுல படுத்து தூங்கிடுறா ஊசியை போடாம.
இது என்ன பண்றா, டக்குன்னு எந்திரிக்கிறா, ஓ சரி ஃப்ரெண்டை திருத்துற வேண்டிய வேலை நமக்கு இல்லை, அடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்ன? இப்போ எனக்கு என்ன ப்ராப்ளம், என் கண்ணுக்கு ப்ராப்ளம் மட்டும்தான் தெரியுது, வேற எதுவுமே தெரியல. திருத்துறது என் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ப்ராப்ளம் அவனுக்கு ஊசி போடணும். ஆட்டோக்காரனுக்கு ஃபோன் அடிக்கிறா, ஆட்டோக்காரன் எங்கேயோ இருக்கிறான், அவளுக்கு ரெகுலராக வர்ற ஆட்டோக்காரன் ஊர்ல. ஸோ பரவாயில்ல, இப்போ ஆட்டோக்காரன் மேலே கோபப்பட்டு பிரச்சனை, ஆட்டோக்காரன் திருத்துறது நம்ம வேலை இல்லை. அப்போ அடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்ன? சரி, நம்ம இப்போ கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, நம்ம குழந்தைய தூக்கிட்டு நடந்தே போயிடலாம். நடந்து போய் அங்கே மெயின் ரோட்டில் போய் ஒரு ஆட்டோ பிடிச்சிக்கலாம். ரைட்டு, நடக்க ஆரம்பிக்கிறா, மெயின் ரோட்டுக்கு போகிறா. அங்கே போனால் மெயின் ரோட்டில் ஆட்டோ இல்லை, அங்கே மெயின் ஆட்டோக்காரனை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்ன? போகிறா, அங்கே டாக்டர் இல்லை. என்னடா வர சொல்லிட்டு அவன் இல்லையே அப்படின்னு சண்டை. இப்போ எனக்கு ஊசி போடணும், அவ்வளோதான். டாக்டர் முக்கியம் இல்லை, டாக்டர் திருத்துறது என் வேலை இல்லை. உடனே நர்ஸ்ட்டு கேட்குறேன், அம்மா ஊசி போடணும், டாக்டர் நேற்றே பார்த்துட்டாரு, டாக்டர் மேலே போகவில்லை, எனக்கு தேவை ஊசி. உடனே அந்த நர்ஸு சொல்கிறா, ஒரு ஆல்டர்னேட்டிவ் தர்றா, ஊசி போட்டு வந்துடுறா. அப்போ அவள் கண்ணுக்கு வெறும் ப்ராப்ளம் மட்டும்தான் தெரிஞ்சது, டைவர்ட் ஆகலை ப்ராப்ளத்தை விட்டு. ஆனால் அந்த இன்னொரு பொண்ணு என்ன பண்ணா, ப்ராப்ளத்தை ஊசியே போடாமல் வீட்டில் உட்காந்து அழுதுட்டு இருக்கா, எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டு, டென்ஷன் ஆகி எல்லாத்தையும் சண்டை போட்டுக்கிட்டு. இதுதான் அவள் சொன்னான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ப்ராப்ளத்தை உனக்கு ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது, ப்ராப்ளம் என்னன்னு அதில் கரெக்டாக சொல்யூஷன் தெரியாது. நீ ப்ராப்ளத்தை விட்டுட்டு இன்னொரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்ப. ஒரு ப்ராப்ளத்துக்கு 10 ப்ராப்ளத்தை கொண்டு வந்திருப்ப, வந்த ப்ராப்ளத்தை மறந்துருப்ப. அது எவ்வளோ பெரிய ஒரு பக்குவம் வேணும் உனக்கு. முதல்ல என்ன ப்ராப்ளம்னு 199% அது ப்ராப்ளமாகவே இருக்காது, அது வேற விஷயம். ஒன்றுமில்லாத விஷயத்துக்கு நான் சண்டை சச்சரவு. அப்போ ப்ராப்ளம் என்னன்னு தெரியும், அது கண்டுபிடிக்கிறது ஒரு பக்குவம். சரி, ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சிட்டோம், சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்ல. அது ஈகோ இல்லாமல் விருப்பம் இருக்கலாமா, ஒருத்தட்ட பேசணும்னா ஈகோ இல்லாமல் விருப்பம் இருக்கலாமா சொன்னால், என்னுடைய அபிமானம் குறிக்கணும், எனக்குன்னு சில கருத்துக்கள் இருக்கும், அப்போ எனக்குன்னு சில விருப்பு வெறுப்புகள் இருக்கும். இதெல்லாம் வேற என்ன ஆட்சி படைக்கும், லிசனிங்லையும் சரி, அதை எடுத்து சொல்றதுலையும் சரி. அதெல்லாம் ஒதுக்கிட்டு நான் வேற சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். சரி, இதெல்லாம் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு ரிசல்ட் ஏதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு ஒரு புற்றுணர்வு உள்ள வரும். இத்தனை ப்ராசஸ் இருக்கு. ஸோ கரெக்டாக லிசன் பண்ணணும், கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும், கரெக்டாக ப்ராப்ளத்தை ரவுண்டு பண்ணணும், எக்ஸாக்டா ப்ராப்ளம் என்ன, அதுதான் நமக்கு மெயின். அப்படி ப்ராப்ளத்தை கரெக்டாக ரவுண்ட் பண்ணிட்டு அதுக்கு பக்காவா விருப்பம் இல்லாமல் சொல்யூஷனை கண்டுபிடிச்சு, அதில் லிசனிங் ஸ்கில்லும் கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் ஓவரான நான் மனிதர்களுக்கு தானே நமக்கு பிரச்சனை. அப்போ அங்கே லிசனிங்கும் கம்யூனிகேஷனும் பக்காவாக இருக்கணும். எவ்வளோ பெரிய ப்ராசஸை சரிவர பண்ண முடியுமான்னு பார்த்தா ரொம்ப கடினம். இத்தனை ப்ராசஸும் சூப்பராக நடக்கும் சரண்டரில் இருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அப்போ பவர் ஆஃப் சரண்டர் மேலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஈர்ப்பு வரும். நம்ம ஏன் திங்க் பண்ணணும்னா அவன் பண்ணுவான், சரண்டர் ஆகு. ஆனா இந்த சரண்டர்ல 2வது பாயிண்ட், நம்ம சீட்ல இருந்துடக்கூடாது. அவ்வாறு நம்மளை ஒன்றும் பண்ண வேண்டாம் சொல்லிட்டு நிம்மதியாக உட்காந்து தூங்கிட்டு இருப்போம் அப்படிங்கிறது இல்லை. உணர்வு பூர்வமாக சோம்பேறித்தனம் இல்லாமல் அந்த பக்தி பாவத்தில் உன்னிடம் ஒப்படைக்கின்றேன் அப்படின்னு அந்த தன்னை தான் ஈகோவை ஒப்படைக்கிறதுங்க. தான் ஈகோவை அங்கே ஒப்படைச்சாதான் அவன் அந்த ஈகோவை எடுத்துட்டு விளையாடுவான் கண்ணை. அப்ப ஈகோவை அங்க போய் ஒப்படைக்கும் அந்த உணர்வு பூர்வமான விஷயம் தான் அங்க சரண். இந்தாப்பா இந்த ஈகோவை நான் வச்சுட்டு நம்மளால முடியாது, இந்த ஈகோவை நீ வச்சுக்கோ, இப்போ நீ இயக்கு, என்ன சூழலையும் நீ இயக்கு, ஏன்னா நீ எல்லாம் வல்லவன், உன் பவர் என்ன மெகா பவர், நான் வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க சரண்டர் ஆயிட்டோம்னா அந்த முதல்ல என்ன ப்ராப்ளம் எல்லாம் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ், ஏன்னா ப்ராப்ளமே இல்லாமல் போய் நம்ம சூழலையும் மாற்றுவான், நம்மளையும் மாற்றுவான். ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால் அந்த சரண்டரோட பவரை பக்காவாக தெரிஞ்சுக்கணும். ஒன்று, ஞானதேவரே ஞானேஸ்வரியில் சொல்லியிருக்கிறார், எவனுக்கு வாக்கு சாதுரியம், அவனுக்கு நல்லா பேச வருது. யாருக்கு நல்லா பேச வரும்னா எவன்கிட்ட சரண்டர் இருக்கோ அவன்கிட்ட மட்டும்தான் பேச வரும். அறிவுள்ளவனுக்கு பேச வரும் ஞானதேவர் சொல்லலை. 10வது அத்தியாயம் நினைக்கிறேன், ஆத்தா இருபைக்கு ஆப்பிளே சவுக்காலினியா பலே அப்படின்ட்டு ஒரு வரும் இல்லையா,
பாதத்துல வந்து நான் பாதத்திலேயே கும்பிடுவாரு. சந்தனத்தை பாதத்துல வைக்கிறேன், தங்கத்தை பாதத்துல வைக்கிறேன், மெட்டிய பாதத்துல வைக்கிறேன், ரூபத்தை பாதத்துக்கு ஏத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதம் பாதம் பாதம்னு பண்ணிவார். அப்படி பாதம் 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 ஈகோவே இல்லாம ஃபுல் சரண்டர். ஸோ அப்படி பாதத்துக்கு கீழே இருக்கிறவன், சரண்டர்ல இருக்கிறவன், அவன் என்ன சொன்னாலும் வேதம் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஞானதேவர் என்ன சொல்றாருன்னா, அறிவில் சிறந்தவன் நன்றாக பேசுவான், அனைத்தையும் அறிந்தவன் நன்றாக பேசுவான், தெளிந்தவன் நன்றாக பேசுவான்லாம் சொல்லல. என்ன சொன்னாரு? சரண்டர்ல இருப்பவன் நன்றாக பேசுவான். அப்ப நீ ஜீரோவா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வரும். நம்ம எல்லாம் போட்டு குப்பையில போட்டு வச்சிருந்தோம்னா வர்றது ஒண்ணும் வராது. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது சூப்பரான விஷயம். நம்மளே காய்கறி நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, எதுடா பெருமை அப்படின்னு நினைச்சுக்கிறோம். என்ன பெருமை? இவரே காய்கறி வாங்கி, இவரே காய்கறி நறுக்கி, இவரே சாம்பார் பொடியை தயாரித்து, அப்புறம் இவரே வந்து சமைத்து, அப்புறம் அவரே சாப்பிட்றது. அதை எவனுமே பெருமையா நினைக்கிறது இல்லை. இன்னைக்கு நேரம் ஹோட்டல்ல போய் சாப்பிட்றது தானே பெருமையா நினைக்கிறேன். அதுவும் ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிட்றது தானே பெருமையா நினைக்கிறேன். ஏன்? ஆனா இங்க மட்டும் இவர் தான் டீல் பண்ணணுமா, இவர் அறிவை வச்சு எல்லாம் கிழிக்கணுமா? சரண்டருங்கிறது ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிட்ற மாதிரியே எல்லாம் அவன் பண்ணிடுவான். அனுபவிக்கிற வேலை மட்டும்தான் நம்ம வேலை. அதுதான் பெருமைக்குரியது. உடனே சரண்டரை இவர் கேவலமா பாத்துக்கிறது. சரி, இவனுக்கெல்லாம் சமைக்க தெரியாது, சமைக்க தெரிஞ்சு சமைக்காரனா இருந்து நீ இது வச்சு சாப்பிட்றதா பெருமை. ஸோ அப்படி பார்த்தாலும் சரண்டரோடு மிகவும் பெருமை வாய்ந்தது அப்படின்னு சொன்னோம். அது முக்கியமான பாயிண்ட். ஏன்னா சரண்டர் நம்ம கேவலமா நினைக்கிறது. இவர் அறிவுபூர்வமா சிந்திச்சு நல்லா செயல்படுறாரு, அவன் ஃபுல்லா சரண்டர்ல இருக்கான். அவனுக்கு என்ன தெரியும்? அதை விட எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னான்னா அவனை மாதிரி முட்டாள் எதுவுமே இல்லை. ஏன்னா எது பெருமை? ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிட்றது, உட்காந்து சமைக்கிறது இல்லை. இன்னும் ஹோட்டலுக்கு போறத பெருமையா நினைக்கிற? அப்படியே அவன் ஹோட்டலாக வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம ரசிக்கிற வேலை மட்டும்தான். போறோம், என்ஜாய் பண்றோம். ஹோட்டல்லையாவது பணம் கொடுக்கணும். இங்க அவன்கிட்ட நோ, என்ஜாய்மெண்ட் தான். ஸோ சூப்பரா பிரச்சனை, தீர்வு, சொல்யூஷன், ப்ராப்ளம் எல்லாம் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். எல்லாத்தையும் நம்ம ரசித்து என்ஜாய் பண்ணலாம். எல்லாம் தானா வந்துட்டு போயிட்டு இருக்கோம். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலும் ஆட்டோமேட்டிக்கா சரண்டர் மேல ஈடுபடும். இந்த சரண்டர்னா என்ன? ஈகோவை எடுத்து கொடுத்துரு, வேண்டாம். ஆனா சூப்பரா நடக்கும். அந்த வெயிட் லெஸ் ஆயிரும், காத்துல பறந்துற மாதிரி ஆயிரும். அந்த ஈகோ தான் கணக்க வச்சு பூமி கீழே பூமியை உடைக்கிற மாதிரி நம்ம வெயிட்டை கொடுத்து ஒரு உடம்பெல்லாம் ஒரு கஷ்டத்தை கொடுக்குது. அப்படியே கழட்டி விட்டோம்னா காத்துல பறக்கிற மாதிரி ஃபீல் ஆயிரும். அப்படி கழட்டி அவன்கிட்ட கொடுத்துட்டோம்னா வேற லெவலில் என்ஜாய் பண்ணணும். அப்படிங்கிறத புரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு சரண்டர் வந்துடும். புரிஞ்சதா?